காப்பாற்றுபவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த புதிய நாளில் நாம் தொடங்கினோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன் என்று சொல்லி அந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய சபைக்கு தம்முடைய கிருபையின் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொருவருக்கும் தேவன் வெளிப்படுத்துவது போல சபைக்கும் வெளிப்படுத்துகிறார். அவருடைய ஜனம் அவருடைய திராட்சை தோட்டமாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே திராட்சை தோட்டத்தை பாதுகாத்து பராமரிக்கிறார். கர்த்தருடைய பார்வையில் அவருடைய திராட்சை தோட்டம் நல்ல திராட்சை தரும் என்று திராட்சை தோட்டத்திலே பார்த்திருக்கிறார். அதை காப்பாற்றும் செய்கிறார். இந்த பிரபஞ்சம் வனாந்தரத்தை போல பிரயோஜனமற்றது. கர்த்தராகிய சபையும் வேலி அடைக்கப்பட்ட நல்ல திராட்சை தோட்டமாய் வனாந்தரம் ஒரு பக்கம் இருந்தாலும் திராட்சை தோட்டம் ஒரு பக்கம். இந்த திராட்சை தோட்டத்திலிருந்து நல்ல சுவையான திராட்சை பழங்களும் பறிக்கலாம். கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். இங்கு மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகிறது. நல்ல திராட்சை செடி என்று ஆகவே நாம் கொடிகளாக இருப்போம். அவர் செடியா இருக்கிறார். அவர் காப்பாற்றுகிறார். இன்னும் நம்மை காப்பாற்றுவார்.